ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வியர் கிச்சன். வரலட்சுமி பூஜைக்காக பாரிஸ் போயிருந்தப்போ என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கடையில் வாங்கல, ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எந்த கடையோட பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நாராயணா முதலி ஸ்ட்ரீட் அங்கேயும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்து ஸ்ட்ரீட்லேயும் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளையல் தான். வளையல் பார்த்திங்கன்னா 20 டசன் கிட்ட வாங்கியிருக்கேன். அது 3 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. இது மாதிரி நம்ம ஷேர் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாகும். 20 டசன் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து ஐடெக்ஸில் காஜல், அதுக்கப்புறமா வந்து நெத்தியில் வைக்கிற பொட்டும் வாங்கியிருக்கேன், ஸ்டிக் மாதிரி. இது பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் கேட்குறப்போ ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. சரி 2 கடையில் கேட்டு பார்க்கலான்னு ஒரு கடையில் கேட்டப்போ வந்து ரேட் வந்து 84 ருபீஸ் கொடுத்தாங்க ஒரு ஷீட் ஃபுல்லாகவே. மொத்தமாக 12 கிட்ட இருக்குது. ஒரு பீஸ் வந்து 10 ரூபா. ஆனால் நம்மளுக்கு வந்து கொடுத்தது வந்து 84 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காஜல் ஒன்று, அதுக்கப்புறமா நெத்தியில் வைக்கிற பொட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து சீப்பு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பெரிய சீப்பாகவே வாங்கிட்டேன். இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சீப்பு வாங்கினேன். சின்ன சின்ன சீப்பாக இருந்தது, அது நல்லா இல்லை. அதனால வந்து இந்த சீப்பு தான் வாங்கினேன். சீப்பு மட்டும் வேறு கடையில் வாங்கினேன். ரேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. எல்லாமே நிறைய வாங்கினதால் வந்து ரேட்டு வந்து எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கோன் தான் வாங்கியிருக்கேன். கோன் பார்த்திங்கன்னா 84 ருபீஸ் கொடுத்தாங்க மொத்தமாக சேர்த்து. ஒரு பீஸ் நம்மளுக்கு வந்து 10 ரூபா கடையில் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் கிட்ட இருக்குது. மொத்தமாக இந்த ஃபுல் பாக்ஸும் சேர்த்து 84 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சிங் பிராண்டு தான் இது. நம்ம தனித்தனியாக வாங்கினோன்னா 10 ரூபாய் இருக்கும். இது நல்ல ஒரு ரேட்டு தான். அதுக்கு அடுத்தது வந்து கோபுரமில் மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன டப்பாவாக வாங்கினேன். மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன டப்பாவாக வந்து செட்டாக கூட இருக்குது. ஆனால் இந்த பிராண்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை தான் வாங்கினேன். ஏதாவது நம்ம கொடுக்கும்போது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். இது எம்ஆர்பி வந்து 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கெட்டு. ரெண்டுமே சேர்த்து 120 ருபீஸ். அதுக்கு அடுத்தது இந்த மிரர் தான் வாங்கினேன். இது நல்லா இருந்தது, ஷேப்பாக வந்து ஹார்ட் ஷேப்பில். இதோட ரேட் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு பீஸ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து தாலிக்கயிறு, அதுவும் பார்த்திங்கன்னா 12 ஒரு டசன் கிட்ட இருக்குது. அது 36 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி வளையல், இது வந்து அம்மனுக்கு மாலையாக போடுறதுக்காக. மற்ற கடைங்களில் 100 ருபீஸ் சொன்னாங்க. இது வேறு கடையில் தான் வாங்கினோம். 2 வாங்கியிருக்கோம். அன்றைக்கும் எனக்கும் சேர்த்து 150 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே வந்து பூவும் வாங்கி வந்தாச்சு. பூ கடையில் போயிட்டு சாமந்தி பூ, அதுக்கப்புறமா மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஜவ்வாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் தான் வாங்கினேன், மெட்ரோ பிளாஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. அந்த கடை பேர் வந்து ஞாபகம் இருக்குது. சரி சும்மா அந்த கடைக்கு போயிருந்தோம். நிறைய பொருட்கள் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது. ஜவ்வாதெல்லாம் கம்மி ரேட்லேயே இருந்தது, அங்கேயே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ரேசர், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 86 ருபீஸ் என்னவோ, கரெக்டாக ஞாபகம் இல்லை. 90 ருபீஸ் அந்த ரேட்டில் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த பெரிய மிரர் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். இது நம்ம வந்து டோருக்கு இல்லைன்னா வந்து டைல்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பெரிய மிரராக இருக்கும். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு பெருசாக வாங்கினேன். இது ஆன்லைன்லலாம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே வந்து 90 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேஸ்கெட் மாதிரி வாங்கினேன், எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வரலட்சுமி பூஜைக்கு. இதோட ரேட் வந்து நான் ஆல்ரெடி வெளியே ஒன்று வாங்கினேன், அதோட 60 ரூபான்னு வாங்கினேன். இங்கே வந்து 42 ருபீஸ்க்கு என்னவோ கொடுத்துருக்காங்க ஒரு பேஸ்கெட் வந்து. இன்னுமே பார்த்திங்கன்னா லைட்டர் ஒன்று வாங்கினேன், அதுவும் கம்மி ரேட்டில் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டி மரம், இது பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வச்சுப்பேன். ஆல்ரெடி இருக்கிறது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்தது அங்கே, அதுக்காக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன்ஸ் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஸ்பூன்ஸு. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா ஆதர்ஷன்னு ஒரு கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 11 ருபீஸு 12 ருபீஸோ தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும், கிளாஸ் மாதிரி இருக்கும் இந்த ஸ்பூன்ஸ் வந்து. அதை 2 வாங்கினேன். அதுக்கு அடுத்தது இந்த குட்டி வளையல், அம்மனுக்கு போடுறதுக்காக இந்த வாட்டி வந்து இந்த குட்டி குட்டி வளையல். இது வந்து பேங்கிள்ஸ் எந்த கடையில் வாங்கினேனோ அந்த கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து ரெண்டுமே சேர்த்து 150 ருபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
மற்ற கடையில் வந்து கேட்டப்போ ஒரு பீஸே வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு கடையில் கேட்டப்போ வந்து ஒரு பீஸ் 80 ருபீஸ் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 2 பீஸை வாங்கிட்டு ரெண்டுமே 150 ரூபாய்க்கு வாங்கினோம். அடுத்தது இந்த குட்டி மிரர் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா 30 ரூபாவோ 40 ரூபாவோ வாங்கினோம். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரே வந்து கேக்கு செய்கிறதுக்காக இது வந்து ஆதர்ஷ்ன்ற கடையில் தான் வாங்கினது. இதோட ரேட் வந்து 235 ருபீஸ். நல்லாவே இருந்தது, நல்ல வெயிட்டாக இருக்குது. அவனில் வைக்கிறதுக்காக சரி கேக் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். இந்த சேரீ வந்து அண்ணி தான் வாங்கினாங்க. அந்த பாரிஸ்லேயே ஒரு கடையில் போயிட்டு வாங்கினோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். இதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு சேரீ நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து 1200 என்னவோ வாங்கினேன் ஒரு பெரிய கடையில். இங்கே வந்து கேட்டப்போ வந்து 1000 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து 200 ரூபாய் கம்மி பண்ணுறோன்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னுமே வந்து ஒரு 700 ரூபாய் கொடுங்க வாங்கிக்கிறோன்னு சொன்னோம். ஆனால் 700க்கே கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது சேரீ, வந்து சூப்பராக இருந்தது. சாஃப்ட் சில்க் சேரீ. அதுக்கு அடுத்தது இந்த சேரீ வந்து நான் வாங்கினது. இது வந்து டி நகரில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி சேரீ தான் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போனேன். அதே மாதிரி சேரீயே எனக்கு கிடச்சிது. ஒரு சேரீ மட்டும்தான் இருந்தது இந்த கலரில், வேறு கலர்ஸ் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த சேரீயை வாங்கினேன். நல்ல ரெட் கலரில் சூப்பராக இருந்தது சேரீ. நான் இந்த மாதிரி சின்ன பார்டர் வச்ச மாதிரி ரெட் கலர் இல்லைன்னா டார்க் கலர்ஸ் எதுனாலும் பரவாயில்ல வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இந்த சேரீ கிடைச்சதால அதுவே வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த சேரீ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கட்டுறதுக்காக வாங்கினேன். வரலட்சுமி பூஜைக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் சேரீயும் இந்த சேரீயும் வந்து டி நகரில் தான் வாங்கினது. ஒன்று வந்து அம்மனுக்கு, ஒன்று வந்து எனக்குன்னு சொல்லிட்டு. இந்த சேரீ நல்லா சூப்பராக இருந்தது, ஒரு நாகப்பழம் கலரில். இதெல்லாம் தான் நான் வரலட்சுமி பூஜைக்காக வாங்கின சாரீஸ் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும். முன்னாடியே வீடியோ போடலான்னு நினச்சேன், ஆனால் டைமே இல்லை. அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்து ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வருது, அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.